விஜய்னா விஜய்னே தான் சார் இருப்பான். நான் வந்துடும் நான் உட்காந்துருந்தேன் சார். 8 மணி வரைக்கும் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தேன் சார். நாட் ரீச்சபிள் தான் வந்துருங்க சார். அப்படியே மரமாத்திரம் படுத்து கிடந்தான் சார். பேண்ட் சட்டை நீட்டாக போட்டிருப்பான் சார். எல்லாம் சட்டையெல்லாம் கிழிஞ்சு போய் கிடந்தான் சார். கூட்ட நெரிசலில் பையன் தவறிட்டாங்க. காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறாங்க. 17 வயசு முடிய போகுதுங்க. நைட்டு தாங்க சார் தெரியும். டிவியில் பார்த்து எல்லாம் ரிலேட்டிவ்ல சொல்ல வந்தா இது மாதிரி அவன மாதிரி டவுட்டா இருக்குது, ஹாஸ்பிட்டலில் கூப்பிடுறாங்க, ஜிஹெச்ல மார்ச்சரியில் இருக்கிறதான்னு அப்புறம் தான் போய் பார்த்தேன் சார். அப்புறமேல் பார்த்தா இவன் சார். அப்படியே மரமாத்திரம் படுத்து கிடந்தான் சார். பேண்ட் சட்டை நீட்டாக போட்டிருப்பான் சார். எல்லாம் சட்டையெல்லாம் கிழிஞ்சு போய் கிடந்தான் சார். கந்தல் துணியாக கிடந்தான் சார். எப்படி நெருக்கி கொண்டாங்கன்னே தெரியல சார் என் பையனை. நான் வந்துடும் நான் உட்காந்துருந்தேன் சார். 8 மணி வரைக்கும் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தேன் சார். நாட் ரீச்சபிள் தான் வந்துதுங்க சார். என்ன சார் பண்றது? நானும் சிங்கிள் பேரண்ட் சார். 5 வருஷமா நானும் பையனு மட்டும்தான் சார் இருக்கோம். வேற யாரும் கூட இல்லைங்க சார். எனக்கு எதாவது ஆயிருந்தா கூட கவலைப்பட்டிருக்க மாட்டேன் சார். இன்ஜினியர் EEE படித்தேன் சார். ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் சார். இப்போ சார் சேர்த்து ஒரு மாசம் தான் சார் ஆகுது. இப்பதான் படிக்க ஆரம்பிச்சு. இப்போ ஆமாங்க சார், காலேஜ் சார். 1 மாசம் தாங்க சார் ஆகுது. இப்போ இப்படி ஆகிட்டுங்க சார். நல்ல கஷ்டமஸ்தான உடம்புங்க சார். நல்லா தான் சார் இருப்பான். அவனே இப்படி போயிட்டான் சார். எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது சார். மனவேதனையாக இருக்குது சார். அவன் இருந்து நான் இல்லாமல் அவன் இருந்தால் கூட ஏதோ பொழைச்சிக்குவான் சார்.